என்னப்பா நாளை இருந்து வேலைக்கு போறாங்க? ஆமாண்ணே. சரி 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 சரி. அப்புறம் இங்க பாடுறா, இது வரைக்கும் நீ எப்படி இருந்தேன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, இனிமே நீ எப்படி இருக்க போறேன்றதான் முக்கியம். புரியுதாடா? பள்ளிக்கூடத்துக்கு போற மாதிரியோ காலேஜுக்கு போற மாதிரியோ இது அவ்வளோ ஈஸி இல்லை சரவணா. ஏதோ ஜாலியாக போன வந்தோம்லாம் இருக்க முடியாது. நீ நல்லவன்டா. ஓ மனசாட்சிக்கு பயந்து நீ நேர்மையாக வேலை பார்ப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. இந்தா இதை வச்சுக்க. ஏய் விட்றா. இல்ல எனக்கு வேணாண்ணே, நிஜமாவே எனக்கு வேணாண்ணே. விட்றா அண்ணா. சம்பளம் வாங்குற வரைக்கும் உன் செலவுக்கு என்ன செய்வ? நீ வாயிடா. இங்க வர்றா, மேற்கொண்டு உனக்கு ஏதாவது காசு வேணும்னா எப்பனாலும் கேளு. சரிண்ணா. காலையில் எழுந்து வெள்ளம் வேலைக்கு போகணும்ல, போய் தூங்குடா. சரிண்ணா. அண்ணா என்னடா? டேய் என்னடா என்னடா திடீர்னு? டேய் சரவணா, டேய் ஏலே டேய் இங்கே வர்றா. டேய் லூசு, என்னடா சின்ன பிள்ளை தானம்மா? ஓ போய் தூங்கு. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். என்னை மதித்தால் என் உயிர் அடி நண்பா உன்னை வெல்வேன். இந்த நாள் ஓ கேலண்டரை குறிச்சு வச்சுக்கோ. கேலண்டர் அங்கதால தொங்குது, போற போக்குல அப்படியே குறிச்சு வச்சுட்டு போக வேண்டியது தானே. நான் சொல்ல வரதே புரிஞ்சுக்க மாட்டாரு இந்த தாத்தா. சக்கரபாண்டி. என்னடா சரவண பாண்டி? இந்த நாள் ஓ கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. குறிச்சு வைக்கிற அளவுக்கு அப்படி என்னடா முக்கியமான நாள்? அமாவாசையா இல்ல கிருத்திகையா இல்ல பிரதோஷமா? இந்த வீட்டுல எல்லாரும் எனக்கு நான் சிங்காவே போறாங்களே. இன்னைக்கு உன் தம்பி வேலைக்கு போற நாள்னே, மறந்துட்டியா? அதான் தெரியுமேடா, அதை எது காலண்டர்லாம் குறிச்சு வச்சுட்டு. இங்க பாரு சரவணா, நாட்களை குறிச்சு வச்சு வாழணுன்றதெல்லாம் முக்கியம் இல்ல, குறிக்கோளோட வாழ்றமான்றதான் முக்கியம். வாழ்க்கையில ஒவ்வொரு மணித்துளியும் மனுஷங்களுக்கு கிடைச்ச வரங்கள்ரா சரவணா. நான் இப்ப என்ன பேசிட்டேன்டா நீ இவ்வளவு நேரம் பேசுற? அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, டேய் நான் ஓண்ட சொல்லிக்கிறேன், நீ என்னடா அந்த பிள்ளைய கூப்பிட்டுருக்க? நான் சொல்ற கேள்றா. தம்பி எப்படி இருக்கேன்? மாச கிளம்பி இருக்க சரவணா, கலக்குறப்போ கண்ணு வைக்கிறதுக்கா? ஏய் பாப்பு குட்டி, வீடே சும்மா கலகலன்னு கலக்கலா இருக்குது. அண்ணன் தாறு மாற ட்ரெஸ் பண்ணிட்டு நடு வீட்டுல நிக்கிறேன், நீ பாட்டு கண்டுக்காம போற. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? அண்ணன் வேலைக்கு கிளம்பி நிக்கிற பாப்பு குட்டி. சரி, ஆல் தி பெஸ்ட். அத கொஞ்சம் சிரிச்சா மாதிரி தான் சொல்லேன்.